பிரைஸ் த லார்ட். ஹalleluya. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகின்ற இறைவார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆமென். ஹalleluya. praise the lord. இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க பிரதர், என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தவனாக இருக்கின்றேன், என்ன செய்வது என்று தெரியவில்லை, நான் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற ஒரு விரக்தியோடு நீங்கள் இருக்கிறீர்களா சகோதரர்களே? எனக்கு தேவையான எல்லாம் நடைபெறாமல் அப்படியே தாமதமாகி கொண்டிருக்கிறது என்று கவலையோடு இருக்கிறீர்களா சகோதரர்களே? இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கின்றார், மகனே மகளே, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆமென். ஹalleluya. praise the lord. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை செய்து தன்னுடைய வாழ்க்கையை அவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும்படி நம்மை உயர்த்த இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். இதை நாம் விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லி தேவனிடத்திலே சேர்ந்து அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். இதை நாம் வேதத்தின் வழியாக தியானிக்கும் பொழுது ஆதியாகம புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே யாக்கோபு என்ற மனிதன் தன் நேசகுமாரனாகிய யோசேப்பு துஷ்ட மிருகத்தால் மரித்து போயிட்டான் என்று கேள்விப்பட்ட பொழுது, நான் துக்கத்தோடு என் குமாரனுடைய பாதாளத்திற்கு இறங்குவேன் என்று சொல்லி அநேக நாட்கள் துக்கத்தோடு சஞ்சலத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். இதே ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று யாக்கோபு கேள்விப்பட்ட போது, இது போதும், நான் மரணம் அடையும் முன்னே என் குமாரனை சென்று பார்ப்பேன் என்று சொல்லிவிட்டு ஆதியாகமம் 46:1 யாக்கோபு என்ன செய்கிறான் என்று பார்க்கும் பொழுது, அங்கே தன் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுக்கு பலியிட பெயர்சேபாவுக்கு செல்கின்றான். அன்று இரவிலே தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போக பயப்படாதே என்று சொல்லி, அங்கே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார். அவன் அடுத்த நாள் தன் குமாரனை சென்று சந்தித்து அவனிடத்திலே ஒரு மன மகிழ்ச்சியை கர்த்தர் வெளிப்படுத்துகின்றார். அவனுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கின்றது. யாக்கோபு எல்லாவற்றையும் இழந்து தன் குமாரனை இழந்தவனாக இருந்தவனை அவன் இழந்த குமாரனை மீண்டும் கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாக்கோபுக்கு அவனுடைய இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்கும்படி செய்கின்றார். அதுபோல இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க எல்லாவற்றையும் இழந்தது போல இருக்கீங்களா சகோதரர்களே? இந்த யாக்கோபுக்கு அவனுடைய இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்க செய்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்க செய்வார். நாம் இயேசுவை நோக்கி யாக்கோபு எவ்வாறு ஜெபித்தாரோ அதே போல ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனை, துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த காணொலியை பார்த்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்க செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். யாக்கோபு தன் குமாரனை பார்த்த உடனே உண்மையை துதிக்க சென்றான். அதுபோல அவர்களையும் மாறுவதற்காக நன்றி. இயேசுவின்